போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் மேலும் 150 பேருக்கு சம்மன் வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ள நிலையில் தற்போது 150 பேருக்கு சம்மனானது அனுப்ப நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, 150 பேருக்கு சம்மன் வழங்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். என்னென்ன வாதங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2011 முதல் 2015 ஆண்டுகளில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் 2222 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருந்தனர். இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆஜராகி வந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2222 பேரில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 150 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் ஆஜராகி வந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பாக விசாரணை நடைபெற்றது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கில் இன்னும் சம்மன் அனுப்பப்படாத நேரில் ஆஜராகாத அனைவருக்குமே சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.